ஒரு சிலருக்கு பேசிக்கான இந்த சோஷியல் ஸ்கில்லே இல்ல அப்படின்றத நீங்க எத வச்சு கண்டுபிடிக்கலாம்? நான் ஒரு 5 விஷயங்கள் சொல்றேன். இந்த 5 விஷயங்கள நான் சொல்லும்போது உங்களுக்கு யார் ஞாபகம் வராங்களோ முதல்ல, அவங்களுக்கு சோஷியல் ஸ்கில்ஸே பேசிக்கான அந்த ஒரு ஸ்கில் கூட இல்ல அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். நம்பர் 1 அதிகமா பேசுறவங்க. அஃப்கோர்ஸ் டாக்கட்டிவா இருக்கலாம். அதுக்காக பேசிக்கிட்டே மட்டும் இருக்கும் பொழுது, ஒரு ரியலைசேஷனே இல்லாம நெறைய பேசி அவங்களையே செல்ஃப் சென்டர்டா வச்சிருக்கிற ஒரு பெர்சனா இருக்கிறவங்க, சோஷியல் ஸ்கில்ஸ வந்துட்டு ஆப்வியஸ்லி மிஸ் பண்றாங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ யாராவது பேசிட்டு இருக்கும்போது டப்புன்னு இன்டரப்ட் பண்றது, எப்பவுமே ஒரு டாபிக்க டுவர்ட்ஸ் அவங்க பக்கம் தான் திருப்புவாங்க. ஸோ அவங்களையே ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்டினியூஸா ஆசைப்படுவாங்க. டாக்கட்டிவா இருக்கலாம். ஆனா எப்ப பாரு அவங்கள பத்தியே பேசிட்டு இருக்கிறவங்க கூட உங்களுக்கு பேச பிடிக்குமா? இந்த மாதிரி யாராவது இருக்கிறாங்கன்னா, சுத்தமா சோஷியல் நாலேட்ஜ் இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்பர் 2 சின்ன கியூவ வந்து அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறதுல உங்களுக்கு சிலது பிடிக்கல அப்படின்னா, மூஞ்சுக்கு நேரா பிடிக்கலன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. லைட்டா இந்தா வரேன். ஓகே அப்படின்றதோ, இல்ல உங்க பாடி லாங்குவேஜ்லயோ, இல்ல சில விஷயங்கள்ல வந்து நீங்க ஒரு கியூ மாதிரி குடுப்பீங்க. அந்த கியூவ கூட புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட சோஷியல் ஸ்கில் இல்ல அப்படின்னு தான் அர்த்தம். இந்த மாதிரி கியூஸ் கூட புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கிறவங்க ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட பேசுறதுக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது சைக்காலஜிக்கலா. முக்கியமா ரொம்ப பக்கத்துல நின்னு பேசுறது, பேசிக்கிட்டே இருக்கிறது, பிளேஃபுல்லா ஏதாவது ஜோக் சொன்னா கூட அத ஜோக்கா எடுத்துக்காம டப்புன்னு கோவப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க கிட்ட உங்களால பார்க்க முடியும். நம்பர் 3 ஐ கான்டாக்ட் மேக் பண்ணவே மாட்டாங்க. ஆர் டூ மச் ஐ கான்டாக்ட் மேக் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இந்த ஐ கான்டாக்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எதனாலனா, ஒரு நபர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்க கண்கள நீங்க பார்க்கும் பொழுது, அவங்க வந்து என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, நம்ம பேசுறத அவங்க கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு அவங்க மேல ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். நம்மள ஒருத்தவங்க கவனிக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீலே ஒரு நல்ல ஃபீல்ல. அந்த ஃபீல்ல உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. வேறஸ் சில பேர் ரொம்ப டூ மச்சா கண்களையே பார்த்துட்டே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. நான் ஐ கான்டாக்ட் மேக் பண்ற பெர்சன் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு. அதுவுமே ரொம்ப இன்டிமிடேட்டிங்கா, இரிட்டேட்டடா இருக்கும். ஸோ இது 2த்துக்கு நடுவுல எத்தன செகண்ட்ஸ் பேசும்போது கண்கள பார்க்கலாம் அப்படின்ற சில செகண்ட்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. அட் அ டைம் 3ல இருந்து 5 செகண்ட்ஸ் பேசிட்டு இருக்கிறவங்களுடைய கண்கள பார்த்துட்டு, அப்புறம் நீங்க திரும்பிக்கலாம், இல்ல வேற எங்கேயாவது பார்க்கலாம் அந்த மாதிரி பண்ணலாம். டூ மச்சா அந்த 3 டூ 5 செகண்ட்ஸ்க்கு விட கம்மியாவும் போக்கூடாது, ஜாஸ்தியாவும் போக்கூடாது. திஸ் இஸ் த ரைட் ஃபார்முலா டூ மேக் ஐ கான்டாக்ட் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 4 ரொம்ப உங்களுடைய பெர்சனல் டீட்டெயில்ஸ ஓவர் ஷேர் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கொஞ்சம் கூட சோஷியல் ஸ்கில் இல்லன்னு அர்த்தம். ஆப்வியஸ்லி கொஞ்சம் வல்னரபிளா, இல்ல நல்லா ஷேர் பண்ணி ஜோவியலா அப்படிலாம் இருக்கிறது தானே சோஷியல் ஸ்கில் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் மீட்லயே ஒருத்தவங்கள பார்த்து, உங்க சொந்த கதை, சோக கதை, ஃபர்ஸ்ட் லவ், செகண்ட் லவ், வரலாறுல நீங்க பட்ட அவமானங்கள்னு எல்லாத்தையுமே நான் சொல்லி, நான் ரொம்ப ஜாலியான பெர்சன் அப்படின்னு நீங்க காமிச்சுக்கிட்டீங்கன்னா, ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு இரிட்டேட் தான் ஆகும். அது வந்து உங்களுக்கு சோஷியல் ஸ்கில் இல்ல அப்படின்றத தான் வந்துட்டு வெளிப்படையா காட்டுது அப்படின்னே வச்சுக்கலாம். ஸோ நெறைய நேரங்கள்ல ரொம்ப பெர்சனல் ஸ்டஃப்ஸ் ரொம்ப இம்மீடியட்டா ஒரு பெர்சன பார்த்த உடனே கபன்னு கொட்ட வேண்டாம். ஹாய், பாய் அப்படின்னு லைட்டா மினிமல் அமௌண்ட்ல ஸ்டார்ட் பண்ணா தான் அது ஒரு ஒரு நல்ல ஒரு சோஷியல் ஸ்கில் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 5 மத்தவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத பத்தி பேசவே மாட்டாங்க, கேட்கவே மாட்டாங்க. ரொம்ப செல்ஃப் சென்டர்டா இருப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்ன மாதிரி. அவங்கள பத்தி பேசிட்டே இருக்கும் பொழுது, ஒரு வார்த்தை ஹவ் அபௌட் யூ? உங்க நாள் இன்னைக்கு எப்படி இருந்தது? இந்த மாதிரிலாம் ஏதாவது கேட்கும் பொழுது தான் அந்த கான்வர்சேஷன் டூ வேவா இருக்கும். பட் இந்த மாதிரியான சோஷியல் ஸ்கில் இல்லாத பெர்சனுடைய கான்வர்சேஷன் எப்பவுமே ஒன் வே கான்வர்சேஷனா தான் இருக்கும். அவங்களே ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. அவங்களே ஏதாவது ஆர்டர் போடுவாங்க. அவங்களே ஏதாவது டிமாண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க ஃப்ரஸ்ட்ரேட்டிங் தான். ஸோ நான் சொன்ன இந்த 5 கேரக்டர்ஸ் உங்கள சுத்தி யார்கிட்டயாவது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ரன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸ்டில் உங்களுக்குள்ள அது இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, இத நீங்க மாத்திக்க ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் சுத்தி இருக்கிறவங்கள ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். உங்ககிட்ட ஒரு கட்டத்துல பேசாமலே போயிருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்கள கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.